அறந்தாங்கி அருகே அரசு மருத்துவமனை செவிலியரை திமுக பிரமுகர் ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அடுத்த ஆவுடையார் கோவில் அரசு மருத்துவமனையில் பணியாற்றி வரும் செவிலியர் ஒருவர் கடந்த 13ஆம் தேதி தனது வீட்டில் இருந்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த திமுக பிரமுகர் பாரதி ராஜா என்பவர் அந்த செவிலியரை ஆபாசமாக வீடியோ எடுத்துள்ளார். இந்த வீடியோவை வெளியில் விடக்கூடாது என்றால் தனக்கு 10 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்றும், இல்லையெனில் வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்படும் என மிரட்டுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 13ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு திமுக பிரமுகர் பாரதி ராஜா என்பவர் எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு கணவராலையும் என்னையும் மிரட்டிட்டு 10 லட்சம் காசு தரலாம், இதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணிடுவேன், ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணிடுவேன், இல்லைனா டிபார்ட்மெண்ட் எல்லா இடமும் அனுப்பி உங்களை அசிங்கப்படுத்திடுவேன், எனக்கு 10 லட்சம் காசு தரணும் சொல்லி எனக்கு கொலை மிரட்டல் விட்டு என் கணவரான ஃபோட்டோவை காமிச்சு எங்கள் 2 பேருக்கும் கொலை மிரட்டல் விட்டினார். ஃபேஸ்புக்கு யூடியூப்பில் வந்து அப்லோட் ஆனால் நானும் என் குடும்பமும் என் குழந்தைங்களும் சேர்ந்து தற்கொலை பண்ணுற தவிர வேறு வழி இல்லை. நான் இவ்வளோ சொல்லியும் இந்த வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயத்துக்கு எந்த ஆக்ஷனும் இதுவரை எடுக்கப்படவில்லை. நான் ரொம்ப மன உளைச்சல் இருக்கேன். நாளைக்கு நான் இறந்து போனாலும் என் குடும்பமும் என் பிள்ளைங்களும் நான் இறந்து போனால் முழுக்க பாரதி ராஜா குடும்பமும் நான் எஸ்பிஎஸ் எல்லா இடமும் கம்ப்ளைண்ட் கொடுத்து சரியான முறையில் எனக்கு தீர்வு காணலை. இதுதான் காரணமாக இருக்கிறேன்.